ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது மொத்தம் 9 பிளானட்டில் இந்த 7 பிளானட்டும் நேர்கதியில் பயணம் செல்கிறது. இந்த 2 ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்வைஸில் தான் பயணம், அதாவது வக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது. எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க. சூரியன் இருக்கிறதுலையே சனி, சூரியன், குரு இதைத்தான் பெரிய கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும், அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை. எல்லாம் ராகு கேது நிகழும் பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்ப்பதோஷம் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ, ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். அப்போது 2ஆம் இடத்துலையும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த 32 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண விடாது. 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம். என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 32 வயசுக்கு மேலே தான் அவர் பேரை சொன்னீங்கன்னாவே அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும், அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை. 32 வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது. இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை. ஏன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட்டுருது இல்லையா. அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள், சாயா கிரகங்கள். அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது, அதாவது நிழல் கிரகங்கள் இல்லை. எத்தனைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம். அது பார்வை 3-11 பார்வை உடையது. 3ஆம் இடம், தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குது ராகு கேதுக்கள். அதுவும் ராகுவாவது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது. ராகு கேதுக்களுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அதை மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வேலையை தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை. இப்போ உதாரணமாக இப்போ ராகு எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது.
ஸ்தானபலம் கூடுகிறது, வலிமை அதிகமாகிறது. ஸோ ராகு கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நிலை. இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது, மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால், செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம். அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது. இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல, கோச்சார ரீதியாக 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க. அப்போ 1.5 ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, இல்லை பாடாப்படுத்துமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ராகு சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும். அதே போல் கேதுவுக்கு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்சண்யம் குறையக்கூடிய, அதாவது தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பொது பலன் இந்த 1.5 ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார். கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு 11வது இடம். இந்த ராகு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா ராகுன்னு சொன்னால் கேது சிம்மத்தில் உட்காருவார். அப்போது ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம 1.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் இந்த ராகு கேது பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1.5 ஆண்டு காலம் இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த மீனராசிக்கு நல்லது நடக்குமா, இல்லை சுமாராக இருக்குமா, அதாவது சாதகமாக அல்லது பாதகமாக? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேது பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு செல்வது சிறப்பு. ராகு பொறுத்தவரையிலையும் 12 ஸ்தானபலம் இல்லை என்றாலும் கூட, ஸ்தானபலம்னா 12 3 6 11 தானே ராகு கேதுக்குள் இருக்கணும். அப்போது 6ல் கேது இருக்காருன்னா 12 ராகு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது துஸ்தானாதிபதி துஸ்தானத்தில் இருப்பது, தீய ஸ்தானத்தில் இருப்பது -*−+, ஓரளவுக்கு நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு 12 இருந்தாலும் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருப்பதால் மிக சிறப்பு. கடைசி 6 மாதம்தான் கொஞ்சம் பிரச்சனைகளை தரும், இருந்தாலும் சிறப்பு. இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு கேது பயிற்சியில் கேதுவால் பல சாதனைகளை செய்ய போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம் எங்கேயுமே உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது இருக்காது. எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் வெல்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறீங்க, இதுபோல் இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சாதகமான ஒரு சூழலை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார். கண்டிப்பாக பரீட்சையில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை. இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, இன்டர்வியூவில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அதில் 10 பேர் தேவைன்னா 10 பேரில் நீங்கள் ஒருத்தராக வரக்கூடிய ஒரு நிலையை இவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். அதாவது இது 30% தான். 70% உங்கள் தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த கேது பகவான் உங்களை வெற்றியடைய செய்வார் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ராசிநாதனை நம்ம மனதில், ஏன்னா அவரு ஓராண்டு, அதாவது ஆண்டு கிரகம்தான்.
அப்போது ராசிநாதன் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு, மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்போ இந்த 4ஆம் இடத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், அசையும் சொத்துக்களாலும் ஆதாயம், பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடம் சிறப்பாகிறது. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆதலால் இந்த ஓராண்டு நம்ம 1 ஆண்டு பலனை சொல்ல போகிறோம். இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்கிறதால 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதால தொழில் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இல்லை புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த நிறுவனத்தில் சேரணுமோ அந்த நிறுவனத்திலேயே நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை தொழில் பண்ணணும் அப்படின்னா தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் எந்த தொழில் எடுத்து பண்ணாலும் சிறப்பாக இருக்கும். உங்கள் ஜோசியரை அன்றைக்கி தொழில் பண்ணலாமா உத்தியோகம் பார்க்கலாமான்னு கேட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் இது பண்ணுவது சிறப்பு. மற்றபடி 10ஆம் இடம் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் 7 சனி போயிட்டுருக்கு. 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் படிப்பில் அக்கறை தேவை. ஏன்னா நமக்கு ராகு கேது பேச்சு சொன்னாலும் கூட இந்த 1.5 ஆண்டு காலம் சனியும் 1.5 வருஷம் அங்கே தானே இருக்கார். அப்போது இந்த படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் அதிகமாக படித்தா தான் தேர்ச்சி பெற முடியும். 19 வயசுக்குள்ள மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு இந்த சனி பகவான் நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது. ராசிநாதன் இல்லையா, அவர் செய்யாத உங்களுக்கு வேறு யார் செய்ய முடியும்? அவர் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்தை பார்க்குறார். வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போக விரும்பும் அன்பர்கள், ஏன்னா 12ல் ராகு இருந்தாலே வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வேலை பார்த்துட்ருப்பீங்க, திடீர்னு வேறு ஸ்டேட்டுக்கு உங்களை மாற்றிடலாம், இல்லை வேறு கண்ட்ரிக்கு போகலாம், இப்படி ஒரு அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக நீங்கள் மாறக்கூடிய நிலை, உத்தியோக ரீதியாக மாறக்கூடிய ஒரு நிலை சாதகமாக அமையுமா என்று சொன்னால் நிச்சயமாக சாதகமாகத்தான் இருக்க போகிறது. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். என்ன தான் 7 சனியாக இருந்தாலும் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக தான் இருக்க போது. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், எதிரிகளை வெல்லப் போகிறீர்கள், வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. தொழில் உத்தியோகம் போட்டி எதுவும் இருக்காது. தொழில் பண்ண இடத்துல இது நாள் வரைக்கும் போட்டி இருந்திருக்கும், இப்போ பார்த்தா போட்டியே இருக்காது. ரொம்ப பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசி, மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு கேதுக்களால் சாதகமான ஒரு சூழலே அப்படின்னு சொல்கிறோம். 12ல் ராகு, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்க போகிறது. ஊரை விட்டு போக போகிறீங்க, சொந்த நாட்டை சொந்த மண்ணை விட்டு வெளிநாடு போக போகிறீங்க, சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், வெற்றி வாகை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடைசி 6 மாதம் குரு பார்வையில் இல்லை ராகுக்கு. இப்போ 12ல் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ செலவினங்கள் ஏற்படும். ஏதாவது அசுப செலவுகளும் இருக்கலாம், சுப செலவும் இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சாதகமான ஒரு சூழல் தான். சனி உங்களுக்கு 2ல் இருக்கிறதால பேசுவதில் எச்சரிக்கை தேவை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எச்சரிக்கையாக பேசுங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி கேது பகவான் உங்களை சென்றவிடமெல்லாம் உங்களை வெற்றி வாகை சுட வைப்பார். ராகுவும் அப்படியே இருந்த போதிலும் சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனையை தந்தாலும்
இந்த ராசிநாதன் குரு சிறப்பாக செயல்படுவதால் சாதிக்கக்கூடிய நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 1.5 ஆண்டு காலம் மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. உன்னதமாக இருக்கப் போகிறீர்கள், வெற்றி பெறப் போகிறீர்கள், சரித்திரம் போகிறீர்கள். அரசியல்வாதிகளாகட்டும், சொந்த தொழில் செய்பவர்களாகட்டும், மாணவ செல்வங்களாகட்டும், இல்லை இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆண்களுக்கும் சிறப்பாக இருக்கும், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கூட மிக பெரிய சிறப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்கப் போகிறது. ஆதலால் இந்த ராகு கேது பயிற்சி இந்த மீன ராசியில், மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஏற்றத்தையே தரப்போகிறது, முன்னேற்றத்தையே தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளமுடன்.